கட்டளை மாற கன்னி ராசி லக்ன நேயர்களே, குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். இந்த பகுதியில் நம்ம கர்ம வினைகள் குணமாக தான் வருது, அந்த குணங்களை மாற்றி விழிப்புணர்வை அடைஞ்சு கர்ம வினை வெல்லுவது தான் பரிகாரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பகுதியில் நீங்க மறக்க வேண்டிய குணத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நீங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்க மாதிரி பேசுவீங்க, பேசும்போது பார்த்தா ரொம்ப அதை பிலீவ் பண்றீங்க அப்படின்னு இருக்கும். ஆனா செயல்படும் போது ரொம்ப அவனை இது எங்க முடிய போகுது, இதெல்லாம் முடிஞ்சுமா, இது செய்யறது தேவையில்லாம இதில் இறங்கிட்டோம், அது அப்புறம் பேசியிருக்கலாம், அந்த அவநம்பிக்கையா செயல்படுவீங்க. அப்படியே கான்ட்ராவர்சியலா இருக்கும். பேசும்போது ரொம்ப நம்பிக்கையா பேசுறது, செயல்படும்போது அவநம்பிக்கையா செயல்படுறது. அது நீங்க மாத்திக்கணும். அதே மாதிரி இப்போ பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது அப்படி சிக்கனமா இருக்கணும், இப்படி சிக்கனமா இருக்கணும், அப்படி இப்படி அது அப்படியே சிக்கனத்தை பத்தி பிரமாதமா பேசுவீங்க. ஆனா செயல் ரொம்ப வீண் செலவு பண்ணுவீங்க. பார்க்குறவங்க ரொம்ப சிக்கனமான ஆளு நினைப்பாங்க, ஆனா வீண் செலவு பண்றவங்க நீங்க வாரி இறைச்சிருவீங்க. அது அந்த குணத்தை நீங்க மாத்திக்கணும். அது மாதிரி ரொம்ப யோசிப்பீங்க, ரொம்ப அப்படியே பிளானா பண்ணுவீங்க, ரொம்ப சிந்திப்பீங்க. இது அப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும், 100 வகையில சிந்திப்பீங்க. ஆனா போய் அவசரமா அப்படியே திடீர்னு போய் ஏதாவது ஒரு இதுல டக்குன்னு இறங்கிடுவீங்க. முன்ன பின்ன யோசிக்காம டக்குன்னு அவசரமா இறங்கிடுவீங்க. இதையும் நீங்க மாத்திக்கணும். ஆனா நாங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய குணம் அப்படின்னா, எந்த வேலையை எப்படி சுலபமா பண்ணணும், அந்த வேலையை ரொம்ப நீட்டி இதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கிறது இல்லை, தேவையில்லாம எவ்வளவு நேரம் இது பண்ணிட்டு இருக்காங்க, இது என்ன சுலபமா முடிக்கணும் அப்படிங்கிற கரெக்டா தெரியும். ஆனா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். ஒரு வேலையை செய்யறாங்க, சில பேர் சமையல் வேலை காலையிலேருந்து மங்கு செஞ்சுட்டே இருப்பாங்க சாயங்காலம் வரைக்கும். அந்த வீட்டில் கண்ணீர் இது எதுக்கு இப்படி செய்றீங்க, இது ஒரு திட்டம் போட்டு கரெக்டாக ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே அன்னைக்கு உண்டான எல்லா ஃபுட்டையும் தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க மாட்டீங்களா, அதுக்குண்டான ஈஸி வழியை பண்ணி வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வீடு சுத்தம் பண்ணுறது இதெல்லாமே ஒரு ஈஸி வழி பண்ணி வச்சுங்க, சுலபமாக செய்யறது கற்றுங்க அப்படிம்பாங்க. அதை நாங்கள் கற்றுக்கணும், உங்ககிட்ட அந்த குணம் இருக்கு. அதே மாதிரி மற்றவங்களோட உயர்ந்த குணத்தை கண்டுபிடிச்சிக்குவீங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பண்புல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அதை பாராட்டுவீங்க. அதை நீங்க பாராட்டும் போது அது அவங்க மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மனசுல வச்சுக்காம நீங்க அதை பாராட்டுவீங்க. அதுவும் உங்ககிட்ட நான் கத்துக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்துல என்னதான் உண்மை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அது பெரிய புலனாய்வு மாதிரி பண்ணி அப்படி ரொம்ப ஆர்வமா செயல்பட்டு அந்த உண்மையை தெரிஞ்சுக்க பாடுபடுவீங்க. இன்னொரு பெரிய சிறப்பான குணம்னா கல்வி. படிச்சவங்க அப்படின்னா நீங்க மரியாதை கொடுப்பீங்க. படிச்சுட்டா அவன் மரியாதைக்குரியவங்க, அவங்க எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் படிச்சவங்க ரொம்ப மரியாதை கொள்ளவங்க அப்படிங்கிற குணம் உங்ககிட்ட இருக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட நான் கத்துக்க வேண்டிய குணம். நீங்க மற்றவங்க இருந்து கத்துக்க வேண்டிய குணம் என்ன? மற்றவங்க எல்லாம் சொல்றீங்க, மதிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனா உங்களோட பெரியவங்க யார் அபிப்பிராயம் சொன்னாலும் அதை உடனே கேட்டுக்க மாட்டீங்க. அதை கேட்டுக்காம அதெல்லாம் வேற அப்படின்னு அது இந்த இதெல்லாம் நான் இருக்கு, நாலேஜ்ல இருக்கு, மற்றவங்க மதிக்கிற குணம்லாம் இருக்குது. ஆனா அபிப்பிராயம் மட்டும் மற்றவங்க சொல்லி ஒரு நிர்பந்தப்படுத்துறாங்கன்னா அதை கேட்டுக்க மாட்டீங்க. அந்த இடத்துல ரொம்ப பிடிவாதமா இருப்பீங்க. மற்றவங்க அபிப்பிராயத்துக்கு மதிப்பு கொடுக்க பழகணும், அதையும் செய்யணும். ஆனா எப்படின்னா ரொம்ப ஈஸியா ரொம்ப பிளெக்சிபிளான ஆள் இவர் பேசுறதை பார்த்தா ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போவாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. அது ஆர்ப்பாட்டமா வெளியே தெரியாது. குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியும் இது ரொம்ப ஆர்ப்பாட்டமான ஆள் அப்படின்னு சொல்லி தெரியும். விட்டு கொடுக்கவே மாட்டார். விட்டு கொடுக்குற விஷயத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுவார் தெரியும். ஆனா வெளியே இருக்கவங்க கண்டுபிடிக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது வேற ஏதோ காரணம் சொல்லி அதை விட்டு கொடுக்காம அதை சமாளிச்சிருவீங்க. ரொம்ப பெருந்தன்மையான பேச்சு இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப எல்லாம் பெரிய அலசி ஆராய்ஞ்சு உலக சமுதாய நலன் கருதி பேசுற மாதிரியும் தத்துவங்கள் இதெல்லாம் அருமையா பேசுவீங்க. ஆனா லேசா உள்ளுக்குள்ள பொறாம கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பொறாமப்படற்கு நீங்க பழகணும். இதெல்லாம் உங்களுடைய குணங்கள். நேயர்களே, இன்னும் விரிவா உங்களோட குணங்களை பத்தி மறுபடியும் பல பகுதியில் பார்க்க போறோம். இன்று இந்த பகுதியில் இதோட நம்ம நிறுத்திட்டு மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.